ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டர் விவோடி தமிழ். அன்பான கன்னிராசி நேயர்களே, புத்திசாலித்தனத்திற்கும் நுண்ணிய அறிவிற்கும் அதிபதியான புதனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் நீங்கள். 2025ஆம் ஆண்டுல இறுதி மாதமான டிசம்பர் மாதத்துல அடியெடுத்து வைக்கும் உங்களுக்கு கிரகங்கள் எத்தகைய பலன்களை தர காத்திருக்கிறது, இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குமா அல்லது சவால்களை தருமா அப்படின்றத இந்த காணொலியில நம்ம முழுவதுமா பார்க்கலாம். எதையுமே மேலோட்டமாக பார்க்காமல் ஆழமாக ஆராய்ந்து பார்க்கும் குணம் கொண்டவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசி நேயர்கள் தாங்க. ஒரு சிறு தவறு நடந்தாலும் அதை உடனே கண்டுபிடிக்கும் வல்லமை இவர்களுக்கு உண்டு. சொல்லுதல் யாருக்கும் எளியவனவான் சொல்லிய வண்ணம் செயல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த குரலுக்கு ஏற்ப சொல்வதை விட செயலில் காட்டுபவர்கள் எல்லாம் நீங்க தாங்க. கலகலப்பாக பேசினாலும் உங்க மனதுக்குள் இருக்கும் ரகசியங்களை எளிதில் வெளிப்படுத்த மாட்டீர்கள். ஆனா நண்பர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றா முதலில் ஓடி சென்று உதவுவதும் நீங்க தான். உங்களின் மிகப்பெரிய பலம் மற்றும் பலவீனம் இரண்டுமே இதுதான். நீங்க செய்யும் வேலைகள்ல ஒரு சிறு பிழை இறக்கக்கூடாது அப்படின்ட்டு நீங்க நினைப்பீங்க. உங்களோட ஆரோக்கியத்துல அக்கறை இயல்பாகவே இருக்கும். உங்க உடல்நலம் மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள்ல அதிக அக்கறை கொண்டவர்களாக இருப்பீங்க. கிரக நிலைகள் எப்படி அமைய போகுது தெரியுங்களா? இந்த மாதம் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா அப்படின்றது பார்க்கலாம். ராசிநாதன் புதன், உங்க ராசியின் அதிபதி புதன் சாதகமான நிலையில சஞ்சரிப்பது உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும். சனி பகவான் 7ல கண்டக சனியாக சனி பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடமான மீனத்துல சஞ்சரிக்கிறாரு. இது கண்டக சனி காலம் என்பதனால குடும்பம் மற்றும் கூட்டாளிகளிடம் சற்று நிதானமாக தேவை. குரு பகவான் 10ல இருக்காரு. குரு பகவான் உங்க ராசியில 10ஆம் வீட்டுல கர்மஸ்தானத்துல இருக்காரு. 10ல குரு பதவியை பறிக்கும் அப்படின்றது பழமொழி என்றாலும் இக்காலத்துல வேலை பளு அதிகரிக்குமே தவிர வேலையில் கெடுதல் நடக்காது. கடின உழைப்பை கொடுப்பார். ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் ராகு 6ஆம் இடத்துலையும் கேது 12ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கிறாரு. இது கன்னிராசிகளுக்கு மிக சிறப்பான அமைப்பு. எதிரிகளை வெல்லும் ஆற்றல் உங்களுக்கு கொடுக்க போறாருங்க. தொழில் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயம் கிடைக்கும். 10ல குரு இருப்பதனால அலுவலகத்துல வேலை பளு அதிகரிக்கும். மற்றவர்களின் வேலைகளை நீங்க சேர்த்து பார்க்க வேண்டிய சூழல் வரலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த இடமாற்றம் அல்லது சிறிய பதவி உயர்வு இந்த மாதத்தின் பிற்பகுதியில கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கூட்டு தொழில் செய்பவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். 7ல சனி இருப்பதனால கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம். புதிய முதலீடுகள் செய்வதற்கு முன்பு அனுபவசாலிகளின் ஆலோசனைகளை பெறுவது நல்லது. 6ஆம் இடத்துல இருக்கும் ராகுவால தொழில்முறை எதிரிகள் விலகி செல்வார்கள். உங்களோட திறமை வெளிப்படும் மாதமா இது இருக்க போகுது. பணவரவு சீராக இருக்கும். தடைப்பட்டிருந்த பழைய பாக்கிகள் வசூலாகும். உங்களுக்கு சுப விரய செலவுகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது வீடு பராமரிப்பு, வாகன பழுது நீக்குதல், ஆன்மீக செலவுகள் ஏற்படலாம். புதிய கடன் வாங்குவதை நீங்க தவிர்க்கணும். பழைய கடன்களை அடைக்க முயற்சி செய்யணும். குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி இது மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு பகுதியாக பார்க்கப்படுது. அதாவது கண்டக சனி நடப்பதனால கணவன் மனைவியிடையே சிறு சிறு ஈகோ பிரச்சனைகள் வந்து போகலாம். விட்டு கொடுத்து போவர்கள் கெட்டு போவதில்லை என்பதை நினைவில் வைக்க வேண்டும். திருமண முயற்சிகள் நடக்க சிறு தடைகள் வரலாம். ஆனால் மாத இறுதியில நல்ல வரன் அமைய வாய்ப்பு இருக்குங்க. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளோட கல்வி மற்றும் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படும். அவர்கள் மூலமா மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு வரப்போகுதுங்க. ஆரோக்கியம், அதாவது உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். 6ல ராகு இருப்பதனால நாள்பட்ட நோய்கள்ல இருந்து நிவாரணம் கிடைக்கும். இருப்பினும் 10ல குரு இருப்பதனால வேலை பளு காரணமா முதுகு வலி, கழுத்து வலி அல்லது தூக்கமின்மை பிரச்சனைகள் ஏற்படலாம். அதற்கு நீங்க சரியான ஓய்வு இருக்கணும். மாணவர்களுக்கு இது ஒரு பொன்னான காலம். ஏன்னா புதனின் அருள் இருப்பதனால ஞாபக சக்தி உங்களுக்கு அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. வெளிநாடு சென்று படிக்க நினைக்கும் மாணவர்களுக்கு விசா தொடர்பான தடைகள் நீங்கும். உங்களோட வெற்றியை அதிகரிக்க நீங்கள் பயன்படுத்த வேண்டிய சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறங்களா சொல்லப்பட்டிருக்கிறது பச்சை, வெள்ளை. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கிளம், அதாவது அதிர்ஷ்ட எண்கள் என்ன தெரியுங்களா? 5, 6. அதிர்ஷ்ட கிழமை புதன், வெள்ளி. அதிர்ஷ்ட திசை வடக்கு. நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள், உங்களுக்கான பரிகாரங்களும் சொல்லப்பட்டிருக்குங்க. டிசம்பர் மாதம் முழுவதும் மகிழ்ச்சியாக அமைய இந்த ஒரு வழிபாட்டை நீங்க மேற்கொள்ளலாம். முதலாவதா பார்த்தீங்கன்னா விஷ்ணு வழிபாடு. புதனின் அதிபதி மகாவிஷ்ணு. புதன்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு சென்று
துளசி மாலை சாற்றி வழிபடுவது மிகவும் நன்மையை தரும். 2வதா பார்த்தீங்கன்னா சனி பரிகாரம். சனிக்கிழமைகளில் ஊனமுற்றோருக்கோ அல்லது ஏழைகளுக்கோ அன்னதானம் அல்லது வஸ்திர தானம் செய்வது கண்டக சனியின் தாக்கத்தை குறைக்கும். 3வதா விநாயகர் அகவல். தினமும் காலையில விநாயகர் அகவல் கேட்பது அல்லது படிப்பது தடைகளை தகர்க்கும். 4வதா பசு வழிபாடு. புதன்கிழமைகள்ல பசுவிற்கு அகத்திக்கீரை அல்லது வெல்லம் கலந்த அரிசி கொடுப்பது குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தும். மொத்தத்துல இந்த டிசம்பர் மாதம் 2025 கன்னிராசி அன்பர்களுக்கு உழைப்பால் உயரும் மாதம் அப்படின்னு சொல்லலாம். சிறு சோதனைகள் வந்தாலும் உங்க புத்திசாலித்தனத்தாலும் 6ஆம் இடத்துல ராகுவின் பலத்தாலும் அனைத்தையும் வென்று சாதிப்பீர்கள். பொறுமையும் நிதானமும் உங்கள் வெற்றிக்கான திறவுகோள்களாக அமைய போதுங்க. அதனால எந்த ஒரு விஷயத்தையும் நீண்ட நிதானத்தோடு செயல்பட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வாழ்க வளமுடன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.